வணக்கம் நண்பர்களே, IFHRMSின் களஞ்சியம் ஆப் தொடர்பான அடுத்த வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஆண்ட்ராய்டில் டவுன்லோட் பண்ணுறது, இன்னொரு மெத்தடில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் செகண்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா லாகின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டோம். பட் டேட் ஆஃப் பர்த் போட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நமக்கு அந்த செக்யூரிட்டி கொஷின் இஷ்யூவோடு நம்ம நிறுத்தியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பதிலோட தேர்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே பாருங்கள் ரெக்வஸ்ட் OTP அப்படின்னு ஒன்று இருக்குது. செகண்ட் வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து செக்யூரிட்டி கொஷின் லிங்க் ஆகலை, நீங்கள் டிடிஓ இல்லை ட்ரெஷரியை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் வந்துருந்தது. அது எப்போன்னா இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்கும் பொழுது. ஓகேங்களா, இப்போது நம்ம ஆல்டர்னேட் மெத்தடாக இந்த மாதிரி ரெக்வஸ்ட் OTP கொடுக்கலாம். அது கொடுத்தாலே நம்ம நம்பர் அப்டேட் ஆகினா அந்த நம்பர் வந்து அதில் வந்து பாதியாக காட்டும், ஹைட் ஆன மாதிரி காட்டும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி ஐடி நம்ம இங்கே வந்து நம்ம போட்டுக்கலாம். எம்ப்ளாயி ஐடி போட்டு பாஸ்வேர்டு போடாமல் ரெக்வஸ்ட் OTP நீங்கள் கீழே இருக்கு இல்லையா, இதை நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்தோம்னா நமக்கு வந்து உடனே OTPயும் வந்துடுது. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக நமக்கு OTP ஃபார் களஞ்சியம் மொபைல் ஆப்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ இதை வந்து நம்ம ஆப்பில் அந்த பேஜில் நம்ம வந்து இன்புட் கொடுக்கணும். இந்த OTP வந்து நம்ம அந்த கீழே டைமர் செகண்ட்ஸ் போயிட்டே இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம வந்து கொடுத்துடணும். இல்லைனா மறுபடியும் நமக்கு OTP இது பண்ணுற மாதிரியான சூழ்நிலை ஆகிடும். நீங்கள் 1-2 டைம் OTP கொடுத்துருந்தீங்கன்னா எப்போ லாஸ்ட்டாக, அதாவது லேட்டஸ்ட்டாக வந்து OTP கொடுக்கணும். இல்லைன்னா அது வந்து நீங்கள் OTP எடுத்துக்காது. அதெல்லாம் சரி பண்ணி நம்ம இப்போ OTP கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் நம்ம எதிர்பார்த்த பேஜ் வந்துருச்சு. நியூ பின் கன்ஃபார்ம் பின் வந்துருச்சு. ஸோ நியூ பின்னில் நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிற ரூல்ஸ் படி நீங்கள் வந்து பின்னை வந்து செட் பண்ணலாம். அவங்க என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா, 4 டிஜிட்டில் தான் இந்த பின் இருக்கணும். கண்டினியூஸ் நம்பர், அதை 1 2 3 4 அப்படி இருக்கக்கூடாது, டேட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு 4 நம்பர் நினைவு வைத்துக்கொள்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி உங்கள் ATM கார்டு நம்பர் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறது, கீழே வந்து நம்ம சப்மிட் கொடுத்துட வேண்டியதுதான். சப்மிட் கொடுத்தப்புறமா களஞ்சியம்னு போட்டு வெல்கம் டு களஞ்சியம் போட்டு நமக்கு ஒரு வரவேற்பு கடிதம் மாதிரி இருக்கும். அதை படிக்கிறவங்க படிச்சிங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்ன்னு போட்டு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, அரசு அலுவலர்களுக்கு இது எதுக்காகலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய என்ன சொல்கிறது ஃபுல் ரெக்கார்ட்ஸை நம்ம வந்து நம்மளே வியூ பண்ணிக்கிறது இந்த களஞ்சியம் ஆப்பை IFHRMS இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்பே சொன்னாங்க. நம்ம சேலரியிலேருந்து SRலேருந்து எல்லாமே நம்ம அப்டேட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்த்து படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். பென்ஷனராக இருந்தால் அவங்களுக்கான சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, தேவைப்படுறவங்க படிச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். பெனிஃபிட்ஸ்ன்னு போட்டு சில விஷயங்கள் கொடுக்குறாங்க, சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டா நம்ம வந்து வெற்றிகரமாக உள்ளே போயாச்சு, சைன்இன் ஆயாச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் வியூவர்ஸ். அடுத்த வீடியோவில் இந்த ஆப்போடைய இன்டர்ஃபேஸ் சம்மந்தமாக என்னென்ன ஹோம் பேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். இந்த வீடியோவில் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து சக்ஸஸ் ஆகலைன்னா OTP மூலமாக நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து IFHRMS களஞ்சியம் ஆப் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.